மக்கள் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நேற்று முன்னெடுத்து சரியான மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சாலே காலம் நிறையா பூக்கும். அதுக்கு தான் தோப்புக்குள்ள வந்திருக்கேன். பார்ப்போம் நமக்கு எதுவும் காலம் கிடைக்கான்ட்டு பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா சின்னதாக இடம்னா பூத்துருக்கு, இன்னொன்று பூத்துருக்கு. ஆனால் ஏதோ கடிச்சு கிடக்கு, அது வேணாம், நம்ம இதை மட்டும் பிடுங்குவோம். பிடிங்க. மக்களே காளானில் பல வகை இருக்குது. அதில் விஷ காளான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக பார்த்து போடுக்கணும். இது வந்து நல்ல காளான். இந்த மாதிரி நிறைய காளான் கிடைக்கான்னு பார்ப்போம். காளான் பிடுங்குறதுல ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் என்னென்னா வந்து இது நமக்கு தெரியாத இடத்துல தான் முளைஞ்சி நிற்கும். அதுக்கு தேடி கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மேடான இடத்துல தான் முளைஞ்சி நிற்கும். பார்த்தீங்களா, இங்கே நிற்கிது. மக்களே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பார்த்தீங்களா எதுக்குள்ளே போய் நிற்கிதுன்ட்டு. இதுக்குள்ளே தான் பிடுங்கணும் போயிட்டு. இதுவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து விஷ காளான், சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்களா தொப்புக்குள்ள சன்லைட் எப்படி வருதுன்ட்டு சூப்பராக இருக்குல்ல. மக்களே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் காளான் முளைச்சிருந்ததுன்னா அந்த இடத்த சுற்றி அப்படியே அந்த காளான் வாசம் நல்லா அடிக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்களா முக்கிய அளவு தண்ணி கிடக்கு. இதுக்கு மேலேயும் கிடக்கு. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தண்ணி கிடக்குன்ட்டு. மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நிற்கி. மக்களே இது வந்து மரக்காளான். இது மரத்தில் விளையிறது. இதை நம்ம சாப்பிடக்கூடாது. இது வந்து ஃபுல்லாக விஷம். மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் முளைச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம், அப்புறம் இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக நிற்கின்ட்டு இருங்க, நான் வந்து உங்களுக்கு பிடிங்கிட்டு காமிக்கிறேன். ஓகே, பிடிங்கிடலாமா? அடியிலேருந்து போகும். பிடிங்காச்சு. மக்களே இன்னைக்கு பிடுங்களே தான் பெரிய காலம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நிற்கி, ஆனால் எல்லாம் சின்ன சின்னதாக நிற்கி. இந்த காலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் இதையும் சாப்பிடக்கூடாது. மக்களே அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நிறைய தேடணும். இன்னைக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. வீட்டுக்கு போகலாம். 1 hour later. மக்களே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ தான் காளான் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொசுங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக பிளட் டொனேட் பண்ணியிருக்கோம். சும்மா சொன்னேன், கொசு போட்டு உரிச்சி எடுத்துருச்சு. அங்கங்கே தடுத்துறப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, சட்டைனா சட்டை கிளியத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துக்க இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சார்ஜ் இல்லை, சார்ஜ் கூட மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜும் கம்மியாக தான் இருக்குது. அதையும் க்ளீன் பண்ணோம். நிறைய வேலை இருக்குது நமக்கு. ஓகே, நான் கூட நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் எவ்வளோ தான் கிடச்சிருக்கு. மக்களே அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.